நேற்றைய தினம் உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள்ள இந்த அளவுக்கு சம்பவங்கள் நடக்குமா அப்படிங்கிறது நிச்சயமா பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா மதிப்புக்குரிய 3 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். நேற்றைய தினம் உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள்ள இந்த அளவுக்கு சம்பவங்கள் நடக்குமா அப்படிங்கிறது நிச்சயமா பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஏன்னா மதிப்புக்குரிய 3 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொஞ்சம் வழக்கறிஞர்கள், அதுவும் அந்த வழக்கறிஞர்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தனை பார்த்தா அவன் அம்பானியா மாதிரி தான் இருக்கான், ஒருத்தன் மோடி மாதிரி இருக்கான், ஒருத்தன் அதானி மாதிரி இருக்கான். இந்த அதானி, அம்பானி, மோடி நேரடியா இந்த 5 நீதிபதிகளை மிரட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு செயல்கள் நேற்றுக்கு உச்ச நீதிமன்ற வளாகத்தில் வந்து, நான் உண்மையிலே சொல்றேங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இவ்வளவு பெரிய அச்சுறுத்துதல். இன்னைக்கு பாருங்க, அம்பானியோட ஆள் உள்ள இருக்கிறான், அதானியோட ஆள் உள்ள இருக்கிறான், மோடியோட ஆள் உள்ள இருக்கிறான், RSS ஆள் உள்ள இருக்கிறான். இவருக்கெல்லாம் சேர்ந்து அப்படி நிக்கிறானுங்க. ஆனா பேசாம இருடா, நாங்க சொல்றத செய்டா அப்படின்னு உறுதியா அந்த 5 நீதிமன்ற நீதிபதிகள் எடுத்த முடிவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அந்த வீடியோல சில பகுதிகளை இப்ப பாருங்க. Submission. We have no such application on board before us. Sir, I have got it with I've made my My lord, the entire, I have emailed entire judgment has. Second, you wait. One at a time. Sorry, Mr. Raghi. Yes. No, my lord, my submission is the entire judgment has been rendered behind the back of the public at large. This judgment doesn't constitute justificator. This judgment doesn't constitute justificator. One second. Yes. 1 second. This One judgment is second. void. Please listen to me. You are not. 1 second. I am a citizen of this country. 1 second. Yes. Don't shout at me. No, I am very soft. Please listen to me. Yes. This is not a Hyde Park corner meeting, okay? You are in the court. Yes. You want to move an application? No, my lord. File an application. What I told Mr. Raghi applies to you. No, my lord, the question is, my lord, There is no question you've got. my friend has come. Mr. Nedumbara, 1 second. Yes. You've got my decision as Chief Justice. We are not hearing you. If you want to file an application, move it on the email. That's the rule in this court. No my lord, further. we will go by what your lordship. all, please. Whatever your lordship says, we will go by that. Do you want another contempt notice? No, my lord, அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்புன்னா நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தான். இப்ப நம்ம எல்லாம் ஏதாவது கோர்ட்ல ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வந்தது, நம்ம ஏதாவது பேசணும்னு வைங்களேன், அதை பத்தி இது நம்முடைய பார்வை, அது ஒரு விமர்சனமா வச்சுட்டோம்னு வைங்க, நம்ம காலங்காலத்துக்கு ஆயுள் முழுக்க சிறையில தான் இருக்கணும். ஆனா நீங்க இப்ப பார்த்த வீடியோல மோடிக்காக, அதானிக்காக, அம்பானிக்காக எப்படியெல்லாம் பேசுறானுங்க நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல முதல் ஆளு முகில் ரோத்தகி. இந்த முகில் ரோத்தகி என்ன சொல்றான்னா, எங்களையும் இந்த வழக்குல நீங்க விசாரிக்கணும், இந்த வழக்கு தொடர்பா நாங்க உள்ள வர போறோம், எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, நாங்களும் இதுக்குள்ள வரப்போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிபதி சந்திரசூட் சொல்றாங்க, இதுல முடிஞ்சு போச்சு, அதாவது இந்த தேர்தல் பத்திரம்ங்கிறதே செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிச்சாச்சு. இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்கிற, பேசாம இரு அப்படின்னு அவரை தட்டி வைக்கிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மேத்யூ ரோடா சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர், இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனடியா சந்திரசூட் கேட்கிறாரு, நீ எல்லாம் எங்க இருந்த, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? இது 2019 இந்த வழக்கு கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு, இவ்வளவு நாளும் நீ நடந்துட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு தீர்ப்பு எழுதி முடித்து சட்டம் செல்லாது, நீங்க கொண்டு வந்த செல்லாதுன்னு முடிச்சாச்சு, இனி நீ எங்களை மீண்டும் விசாரிக்கணும், இதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உடனே அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நீங்க முதுகு பின்னாடி கொண்டு வந்த மாதிரி இந்த விஷயத்த கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு எல்லாம் பெருசா இதை பத்தி எல்லாம் தெரியல அப்படி இப்படின்னு சொல்றாரு. அவரு கடுமையாக சந்திரசூட்டுக்கு ரொம்ப கோபம் வருது. நீ பேசாம இருக்கிறியா, உன் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவோம், நீ பேசாம இருந்து சொல்றதும் சரி, தெரியாம பேசிட்ட மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்றான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சதீஷ் அகர்வால் அப்படிங்கிற ஒரு வக்கீல். இந்த சதீஷ் அகர்வால் யாரு உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம்
நீ வந்து திங்கக்கிழமைக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு எஸ்பிஐக்கு சொல்றான். சரியா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து இது திங்கக்கிழமைக்குள்ள கொடுத்தாகணுங்கிற ஒரு பதட்டம் எஸ்பிஐக்கு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சதீஷ் அகர்வால் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா, இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கணும், இந்த தீர்ப்பு செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்திய குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினவன் தான் இவன். சரியா? இவன் பார் அசோசியேஷனுடைய துணை தலைவராக இருக்கிறான், அந்த மாதிரி பொறுப்புல இருக்கிறான். அவன் வந்து இப்படி பேசுறான். அவன்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, நீ உன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத, பொத்துக்கிட்டு இரு அப்படின்னு சந்திரசூட் கோபமா பேசுறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த துஷார் மேத்தா அப்படிங்கிறவர், இந்த துஷார் மேத்தா அப்படிங்கிறவர், இது வந்து இப்போ மீடியால வந்துடும். இந்த ரகசியங்கள் யார் யார் எந்த நபர்றதெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் பணம் வாங்கியிருக்கிறாங்க, எல்லாரையுடைய ரகசியங்களும் வெளியே வந்துருச்சுன்னா இந்த பெரும் முதலாளிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பெரிய ஆதங்கத்தை சொல்றாங்க. அவரையும் தட்டி நீ உட்காரு, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அடுத்ததாக எஸ்பிஐ சார்பாக இந்த வாதாட வந்திருக்கக்கூடிய ஹரீஷ் சால்வே. இந்த ஹரீஷ் சால்வே என்ன சொல்றான்னா, இந்த தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்கள் பெயரெல்லாம் வேலைக்கிழமை வெளியே வந்துடும். யாரெல்லாம் நேரடியாக மோடிக்கு காசு கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் நேரடியாக அமித்ஷாவுக்கும் RSSக்கும் காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது துல்லியமா வெளிவந்துடும். இந்த துல்லியமா வெளிவந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க மேல பொதுநல வழக்குகள் எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்களே. இவன் எப்படி போட்டான், இவன் எதுக்கு கொடுத்தான், காசு எதுக்கு கொடுத்தான், இவன் காசு கொடுத்தனால இவன் எவ்வளவு பயன்கள் பெற்றான் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நிறைய ஏராளமான பொதுநல வழக்குகளை இந்த பெரிய நிறுவனங்கள் சந்திக்க வேண்டி வருமே அப்படின்னு நீலி கண்ணீர் வடிக்கிறார். யாரு? இந்த எஸ்பிஐக்காக வாதாட வந்திருக்கக்கூடிய ஹரீஷ் சால்வே என்று சொல்லக்கூடிய நபர். அப்ப நீங்க பாருங்க, இந்த 5 பேர் நேற்றுக்கு அதானி அம்பானி மோடிக்காக, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜிண்டால், அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வேதாந்தா, இந்த குரூப்புகளுக்காக சந்திரசூட வந்து அவங்க கோர்ட்டுக்குள்ளேயே மிரட்டுற மாதிரியான விஷயத்த பண்றாங்க. பாருங்களேன் நீங்க எவ்வளவு, பாருங்க இந்த ஜனநாயகத்தினுடைய நிலைமையை பாருங்க, நீங்க எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது பாருங்க. உண்மையிலே நேற்றுக்கு நீங்க அந்த வீடியோ லைவா பாத்தீங்கன்னா படபடப்பா இருக்கும் நமக்கு. என்னடா நடக்குது கோர்ட்டுக்குள்ள, இப்படி எல்லாம் பேசுவாங்களா? அவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்ன கேட்டாங்க? தகவலை கொடுன்னு தானே கேட்கறாங்க. என்ன மோடி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அமித்ஷா. எஸ்பிஐ இப்படி ஒரு தேர்தல் பத்திரத்தை உருவாக்குறான், அந்த தேர்தல் பத்திரம் தேர்தல் ஆணையத்துக்கு போகுது. எஸ்பிஐட்ட எவன் தேர்தல் பத்திரத்தை வாங்கினா, என்ன கணக்கு, யார் பேரு, என்ன முகவரி, இந்த லிஸ்ட கூட ஒரு தகவல் கேட்கிறான். இந்த தகவலை கொடுக்கறதுக்கு, அதை தாமதப்படுத்துறதுக்கு இவங்க என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு பாருங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெரும் முதலாளிகளுடைய ஒரு கூட்டமைப்பு ஒன்று இருக்கு. இந்த கூட்டமைப்பினுடைய வழக்கறிஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதை எப்படியா தாமதப்படுத்தணும், அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றது வரைக்கும் தாமதப்படுத்தணும். இதை இப்போதைக்கு உடனடியாக அந்த நம்பரை வந்து நீங்க வெளியிட்டக்கூடாது, அதாவது யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது, அதை வந்து வெளிப்படுத்தக்கூடாது இமீடியட்டா. எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வந்து எப்படியா தள்ளி போட முடியுமாங்கிற துணியில பேசுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன வேணாலும் சொல்லு, வியாழக்கிழமைக்குள்ள எல்லாத்தையும் நீ கொடுத்தாகணும். சமூக ஊடகங்கள் எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. சமூக ஊடகங்கள்ல பேசுற பத்தில எங்களுக்கு கவலை இல்லை தம்பி, எது செஞ்சிருக்கீங்களோ அது வெளியே வரணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லு, பொதுமக்களுக்கு தெரியணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நாங்க யார்கிட்ட இருந்து வாங்குறோங்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் பிஜேபி கொடுக்கறதுக்கு பயப்படுறான்? ஏன் பிஜேபி பயப்படுறான் அப்படின்னா, பிஜேபி பயப்படுறான் அப்படின்னா பெரிய தவறுகள் செஞ்சிருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு பிஜேபிக்காக சப்போர்ட் பண்றதுக்கு உள்ள வந்து பேசிட்டு இருக்கானுங்க இல்லையா, அப்ப எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறேன் நான், இந்த காஷ்மீர் தொடர்பான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது, அதை பயங்கரமா கைத்தட்டி ஆதரிச்சிங்களே. அயோத்தி தொடர்பான தீர்ப்பு வந்தது, கைத்தட்டி நல்லா ஆதரிச்சிங்களே. இப்படி பல ராஃபேல் ஊழல் வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வந்தது, அதெல்லாம் கைத்தட்டி. அப்ப உங்களுக்கு சப்போர்ட்டா பேசினா நீங்க பயங்கரமா அதை கொண்டாடுவீங்க. உங்களுக்கு எதிராக நீங்க உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஊழல்கள் எல்லாம் வெளிப்படுறதா இருந்தா நீங்க பதட்டப்படுவீங்க. இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலில் சவுக்கடி கொடுக்க போறாங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.